முக்கிய செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முன்னோட்ட கணக்கெடுப்பு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடத்த மத்திய அரசு முடிவு. பீகாரில் ஒரே வீட்டில் ஒட்டுமொத்த கிராம மக்களும் இருக்கும் அதிசயம். தேர்தல் ஆணையத்தின் மந்திர வித்தை என ராகுல் காந்தி விமர்சனம். யார் ஓய்வு பெறப் போவதாகவும் எப்போதும் நான் கூறியதில்லை. 75 வயதில் மோடி ஓய்வு பெறும் சர்ச்சை பற்றி மோகன் பகவத் கருத்து. வங்கக்கடலில் உருவாகிறது 2 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வெளுத்து வாங்கும் மழையால் வெள்ளக்காடான நீலகிரி மாவட்டம். இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் தலைவிரித்தாடும் உணவு தட்டுப்பாடு. பசி பட்டினியால் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கும் அபாயம். வணக்கம். வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்குவதற்கான முன்னோட்ட கணக்கெடுப்பு வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் கொரோனா பரவல் காரணமாக அந்த பணிகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து நடத்த கோரி 2024 ஜூன் 26ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைத்தன. இதையடுத்து வரும் 2027ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் சாதிவாரி கணக்கெடுப்புடன் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்தது. லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், உத்தரகாண்ட் ஆகிய பனிப்பொழிவு பகுதிகளில் மட்டும் 2026 அக்டோபர் 1ஆம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனிடையே அதற்கான முன்னோட்ட கணக்கெடுப்பு நாடு முழுவதும் வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தலைமை பதிவாளர் மற்றும் ஆணையர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் மக்கள் தொகை செயல்பாட்டு இயக்குநரகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பின் போது பெயர் மற்றும் வீட்டில் உள்ள நுகர்வோர் பொருட்கள் உள்ளிட்ட வசதிகள் குறித்து மட்டும் கேள்விகள் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தரவுகளை பகுத்தாய்தல், பயிற்சியின் குறை நிறைகளை அறிதல், தகவல்களை அச்சிடுதல், மதிப்பீடு செய்தல், களப்பணியில் உள்ள சிரமங்களை கண்டறிதல் போன்றவற்றை உணர்ந்து சரி செய்வதற்காக இந்த முன்னோட்ட கணக்கெடுப்பு நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு மொபைல் செயலி பயன்படுத்தப்படும் என்றும் அனைத்து பணிகளையும் கண்காணித்தல் மற்றும் நிர்வகித்தல் பிரத்யேக இணையதளம் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடைசியாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடியாக இருந்தது. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரே வீட்டில் ஒட்டுமொத்த கிராம மக்களும் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளதை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியுள்ளார். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இதை கண்டித்தும் நேர்மையான தேர்தலை வலியுறுத்தியும் திரு ராகுல் காந்தி தலைமையில் பீகாரில் சசாரா முதல் பாட்னா வரை வாக்காளர் உரிமை பேரணி நடைபெற்று வருகிறது. இதுவரை 15 மாவட்டங்களை கடந்துள்ள அவரது யாத்திரையில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவுடன் பயணித்து வருகிறார். இவர்கள் பேரணி பீகாரில் எங்கு சென்றாலும் வழியெங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்கின்றனர். தர்பங்காவில் இருந்து நேற்று ஊர்வலம் மீண்டும் தொடங்கிய போது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் மக்கள் பேரணியில் திரண்ட கூட்டம் கடல் போல் காட்சியளித்தது. ஏராளமான டிராக்டர்களில் வந்த விவசாயிகள் திரு ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அவரும் ஒரு டிராக்டரில் ஏறி சிறிது தூரம் பயணித்தார். இரவு 7 மணியை கடந்தும் பேரணி தொடர்ந்த நிலையில் பலரும் செல்போனில் டார்ச் அடித்து அவரை வரவேற்றனர். जनता तो कुछ भी कर सकती है, इसको कैसे मालूम? इसको इसलिए मालूम था क्योंकि ये वोट चोरी करते हैं, इसीलिए ये बोल रहा था कि 50 साल के. கிழக்கு சம்பரன் மாவட்டத்தில் மொதித்ரை என்னும் இடத்தில் நடைபெற்ற அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய திரு ராகுல் காந்தி வாக்கு திருட்டு விவகாரத்தில் இருந்து பிரதமர் திரு மோடி தப்பிக்க முடியாது என்று கூறினார். अगर मैं आरोप लगा रहा हूं प्रधानमंत्री पे हर रोज कि तुम वोट चोर हो, प्रधानमंत्री चुप क्यों है? प्रधानमंत्री एक शब्द क्यों नहीं बोल रहा? क्योंकि प्रधानमंत्री वोट चोर है और वो जानता है कि हमने उसको पकड़ लिया है. मोदी जी, मैं आपको बता रहा हूं, मोदी जी डरे हुए हैं क्योंकि मोदी जी को बात समझ आ गई है कि अब चोरी पकड़ी गई है. இந்த யாத்திரையில் நாளை சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பங்கேற்கிறார்.
செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் நடைபெறும் யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, உத்தவ் பிரிவு சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு MA பேபி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே பீகாரில் கயா மாவட்டத்தில் பராசக்தி தொகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் 947 வாக்காளர்களும் ஒரே வீட்டு முகவரியை கொடுத்திருப்பதை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அதனை தமது எக்ஸ் தள பக்கத்தில் தேர்தல் ஆணையத்தின் மந்திர வித்தை என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, ஒரே மாநிலத்தில் இப்படி என்றால் நாடு முழுவதும் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறதோ என்று கேள்வி எழுப்பியுள்ளார். யார் ஓய்வு பெறுவது பற்றியும் ஒருபோதும் சொன்னதில்லை என்று RSS அமைப்பின் தலைவர் திரு மோகன் பகவத் கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஒருவருக்கு 75 வயதில் சால்வை அணிவித்தால் அவர் ஓய்வு பெறும் வயதை அடைந்து விட்டார் என்றும், அவர் அடுத்தவருக்கு வழிவிட்டு ஒதுங்க வேண்டும் என்ற அர்த்தம் என்றும் பேசியதால் சர்ச்சை வெடித்தது. திரு மோகன் பகவத் மற்றும் பிரதமர் திரு மோடி இருவருக்கும் செப்டம்பர் மாதம் 75 வயது தொடங்குவதால் அவர்கள் ஓய்வு பெறுவது பற்றிய கருத்தாக இது விவாதத்தை எழுப்பியது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், சிவசேனாவின் திரு சஞ்சய் ரவுத் ஆகியோர் பிரதமர் திரு மோடிக்கு RSS வழங்கும் மறைமுக அறிவுரை இது என்று கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் டெல்லியில் RSS நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் பகவத்திடம் 75 வயதுக்கு பிறகு அரசியலிலிருந்து ஒருவர் ஓய்வு பெற வேண்டும் என்று அவர் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அவ்வாறு தாம் பேசவில்லை என்று மறுத்த திரு மோகன் பகவத், தாம் அந்த கருத்தை மொரோபந்த் மேற்கோளாகவே கூறியதாக தெரிவித்தார். தாம் ஓய்வு பெற போவதாகவோ யாராவது ஓய்வு பெற வேண்டும் என்றோ தாம் ஒருபோதும் சொன்னதில்லை என்றார் அவர். Cited how witty he was. 3 or 4 incidences I told there. And Nagpur people have also seen him very closely, so they were enjoying it. I never said that I will retire or someone should retire. RSS எவ்வளவு காலம் செயல்பட வைக்க விரும்புகிறதோ அவ்வளவு காலத்துக்கு வேலை செய்ய தயாராக இருப்பதாகவும் திரு மோகன் பகவத் கூறினார். பாஜகவுக்கு என்று RSS எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்ற அவர், இரு அமைப்புகளுக்கும் இடையே உள் முரண்பாடுகள் உண்டு என்றாலும் மோதல் போக்கு கிடையாது என்று தெரிவித்தார். இந்திய மக்கள் தொகை கொள்கைக்கேற்ப ஒவ்வொரு இந்தியரும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய திரு மோகன் பகவத், நாட்டில் இடஒதுக்கீடு தேவைப்படும் காலம் வரை RSS அதனை ஆதரிக்கும் என்று தெரிவித்தார். வங்கக்கடலில் புதிதாக 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று வெயில் தெரிய ஆரம்பித்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் நுங்கம்பாக்கம் விமான நிலையம் ஆகிய இடங்களில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் 99 டிகிரியும், தொண்டியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் தகித்தது. ஆனால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் கூடலூர் பகுதியில் நேற்று காலையில் இருந்து கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் கூடலூர், நாடுகாணி, தேவாலா, பந்தலூர், சேரம்பாடி உள்ளிட்ட இடங்களில் சாலைகள், தெருக்கள் என அனைத்தும் வெள்ளக்காடாக மாறின. ஆறாக ஓடிய மழைநீரால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தொடர் மழையால் தேவாலா, வாழவயல் பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 2 வீடுகள் இடிந்து விழுந்தன. இதில் காயமடைந்த பெண் ஒருவர் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வந்தலூரில் 13 சென்டிமீட்டர் மழையும், சேரங்கோட்டில் 7 சென்டிமீட்டர் மழையும், தேவலாவில் 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 3ஆம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும், வரும் 10ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிமுகவின் அனைத்து முடிவுகளையும் நாக்பூர் எடுக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்று காங்கிரஸ் MP திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன், 100 ஆண்டுகள் பழமையான RSSற்கு அதிமுகவை வழிநடத்தும் தகுதி இல்லையா என்று கேள்வி எழுப்பியதுடன், அவ்வாறு வழிநடத்தினாலும் என்ன தவறு என்றார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன், அதிமுகவினர் பாஜக மற்றும் RSS கட்டுப்பாட்டில் சென்று விட்டார்கள் என்பதற்கு திரு முருகன் பேச்சே சாட்சி என்று கூறினார். RSS வழிநடத்தலாம் என்ற அளவுக்கு அதிமுக மாறிவிட்டதாகவும், அந்த அமைப்பிற்கு எடப்பாடி திரு பழனிசாமி ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பளிப்பதாகவும் அவர் விமர்சித்தார்.
RSS போன்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வலிமை பெறுவதற்கு அதிமுக துணை போவது கவலை அளிப்பதாக கூறிய திரு திருமாவளவன், அதிமுகவை விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருவதாக எச்சரித்தார். இந்நிலையில் விருதுநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர், அதிமுகவின் அனைத்து முடிவுகளையும் நாக்பூர் எடுக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்றார். RSSின் கட்டுப்பாட்டில் அதிமுக இருப்பதை திரு எல் முருகனின் கருத்து உறுதி செய்துள்ளது என்றார் அவர். இரட்டலை சின்னம் மட்டும் அவர்களுடைய கையில் இருக்கலாம், ஆனால் அந்த மொத்த கட்சியுமே RSSனுடைய கைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்பது தெரிகிறது. இதில் அதை முருகன் சொல்லியிருப்பது என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது அதிமுகவினுடைய தலைவர்கள் அனைவரும் திரு வேலுசாமி அவர்கள் எப்படி போய் RSSனுடைய தலைவர் டெல்லி கோயம்புத்தூர் வரும்போது வரிசை கட்டி போய் நின்னாரோ, அது மாதிரி மிக விரைவிலே அதிமுகவினுடைய அனைத்து முடிவுகளையும் நாக்பூர் எடுக்கின்ற காலம் என்பது மிக விரைவில் வரப்போகிறது. எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவை தற்போது திரு அமித்ஷா அதிமுகவாகவும் RSSின் அங்கமாகவும் எடப்பாடி திரு பழனிசாமி மாற்றிவிட்டதாக திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். அதிமுகவினர் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்றும், மொத்த கட்சியும் RSSின் கைக்குள் சென்று விட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். மத்திய அரசுக்கு எதிரான திமுகவின் போராட்டங்களுக்கு தமிழக மக்களின் ஆதரவு அதிகம் உள்ளதாக இந்தியா டுடே சி வோட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை மக்களவை தொகுதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் நடைபெற்றால் கூட திமுக கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும் என தெரியவந்துள்ளது. ஆட்சிக்கு எதிரான மனநிலையையும் கடந்து தமிழ்நாட்டில் உள்ள 36 மக்களவை தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் நிலவுவதாகவும், அதிமுக பாஜக கூட்டணி 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தி திணிப்பு உள்ளிட்ட மாநில உரிமை தொடர்பான மத்திய அரசுக்கு எதிரான திமுகவின் போராட்டங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு உள்ளதாகவும் சி வோட்டர் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் வாக்கு 47% இருந்த நிலையில் இன்று தேர்தல் நடத்தப்பட்டால் 48% வாக்குகள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக களத்துக்கு வந்துள்ள விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளையே பிரிப்பார் என்றும், அதிமுகவுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவார் என்றும் கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் ஏற்பட்டால் அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் பேரிடர் ஒத்திகைகள் நடைபெற்றன. சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒத்திகையில் பூவிருந்தவல்லி, அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் பணிபுரியும் தீயணைப்பு வீரர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் அதிகனமழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பது எப்படி, அவசர காலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் தேடி அலையாமல் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய காலி பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் குடம், டயர், டியூப் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். இது மாதிரி நேரத்தில் இவர் என்ன பண்ணலாம், 2 பேர் முன்னாடி பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படியே ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடந்த பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை கயிறு அல்லது ரப்பர் படகுகளில் சென்று எப்படி மீட்பது என்று செய்து காண்பிக்கப்பட்டது. ஆற்றில் சிக்கியவர்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டு செயல்முறை விளக்கம் அளித்தனர். வீட்டை வெள்ளம் சூழும் போது அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்பது குறித்தும் வீரர்கள் விளக்கினர். இதுபோன்ற ஒத்திகைகள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று பேரிடர் மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். சென்னையில் நடந்த இளம் இந்திய விஞ்ஞானி நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நுங்கம்பாக்கத்தில் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளின் கண்டுபிடிப்புகள் வரிசை கட்டின. 22 மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிலிண்டர் விபத்து தடுப்பு, மழைக்காலங்களில் வெள்ளத்தில் இருந்து வாகனங்களை பாதுகாத்தல், பக்க விளைவுகள் இல்லாத வாழைப்பூ சானிட்டரி பேட், மண்பானையில் ஏர் கூலர் என பல்வேறு கருவிகளை மாணவர்கள் தயாரித்துள்ளனர். கண்காட்சியை பார்வையிட வருபவர்களுக்கு அதன் செயல்திறனை அவர்கள் விளக்கும் முறை அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. ப்ராஜெக்டோட பேர் என்னன்னா டெரகோட்டா ஏர் கூலர், அதாவது பானையிலேருந்து காற்று வாங்குற ஒரு ஏர் கூலர். இப்போ இது எல்லாமே பானை தான். இதில் தண்ணி சொட்ட சொட்ட கூலிங் ஆகி அது மூலயமா எவாப்ரேஷன் ஆகி காற்று பாஸ் பண்ணும்போது நமக்கு கூலிங்காக வரும். ஸோ இப்போ இந்த சைடு காற்று பாஸ் ஆகி வெளியே வரும்போது நமக்கு கூலிங்காக கிடைக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு நோயும் வராது. கம்மியான செலவில் நம்ம காற்று வாங்கலாம். டெல்லியைச் சேர்ந்த மாணவர் ஒருவரின் செவித்திறன் பாதிப்பு உள்ளவர்களுக்கான கேட்கும் கருவி, பல வகையிலான மின்சார வாகனங்கள் என கண்காட்சியில் இடம்பெற்றன. வெளிநாடு கண்டுபிடிப்புகளுக்கு சவால் விடும் வகையில் பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் இருந்தன.
சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் காசாவில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பசி பட்டினியால் பாதிக்கப்பட்டு தவிப்பதால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பாலஸ்தீனத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் இஸ்ரேல் மீது ஹமாஸ் இயக்கத்தினர் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் 1200 பேர் உயிரிழந்தனர். 250க்கும் மேற்பட்டோர் பிணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதையடுத்து காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதலில் இதுவரை 62,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தும் தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழப்பது அதிகரித்து வருகிறது. மேலும் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 90 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியோர் உள்ளிட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காசாவில் மட்டும் 5,14,000 பேர் உணவு பற்றாக்குறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன. மேலும் கான்யூனிஸ் மற்றும் டெய்ர் அல் பலா நகரங்களும் பசி பட்டினியால் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது தெரிய வந்துள்ளது. ஒருபுறம் காசா மற்றும் மேற்கு கரை மீதான தாக்குதல்கள், மறுபுறம் உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தடுத்து நிறுத்துவதால் ஏராளமான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்து வருகின்றனர். பசி பட்டினியால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன குழந்தைகள் திறந்த வெளியில் உணவுக்காக திரண்டு பாத்திரங்களுடன் கையேந்தும் காட்சிகள் காண்போர் நெஞ்சை பிழிவதாக உள்ளது. காசாவுக்கான உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்றும் எந்த இடையூறுமின்றி பொதுமக்களுக்கு விநியோகிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு உலக உணவு திட்டத்தின் செயல் இயக்குனர் சிண்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனினும் உலக உணவு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு அமைப்பு கூறுவது போல் தாங்கள் நிவாரணப் பொருட்களை தடுப்பது இல்லை என்றும் அந்த அமைப்புகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலின் தொடர் தடைகளால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் குர்பீர் சிங் தங்கம் வென்றார். 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தானில் நடைபெற்று வருகிறது. இதில் 25 மீட்டர் ஸ்டாண்ட் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் குர்பீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். 2வது இடம் பெற்ற இந்திய வீரர் அமன்பீர் சிங் வெள்ளிப் பதக்கமும், 3வது இடத்தை பெற்ற சீனாவின் சு லியான் போவன் வெண்கலத்தையும் பெற்றனர். ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் இதுவரை இந்தியா 44 தங்கம், 20 வெள்ளி, 18 வெண்கலம் உட்பட 82 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது. இதுபோல குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் 30 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். நேற்று நடந்த ஆண்களுக்கான 79 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொண்ட இந்திய வீரர் அஜய் பாபு தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். மீண்டும் முக்கிய செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்குவதற்கான முன்னோட்ட கணக்கெடுப்பு வரும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரே வீட்டில் ஒட்டுமொத்த கிராம மக்களும் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியுள்ளார். வங்கக்கடலில் புதிதாக 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.